அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுத்தர் சைஃப் மூலமாக இன்னும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் பொறாமைப்படுதல், மற்ற மனுஷனை பற்றி பொறாமைப்படுறது. எனக்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்கிற என்ற ஒரு பொறாமைப்படுறது. ஒரு அழகான வீடை கட்டுறான், ஒரு அழகான ஒரு வீட்டை வாங்குறான், ஒரு வாகனத்தை வாங்குறான், பொறாமை வருது. ஏதாவது இல்லாட்டி அவனோடு சாதிச்சிருப்பான். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை உண்டு, 2 பிள்ளைக்கு அந்த 2 பிள்ளை ஒரு கிளாஸ்க்கு ஒரு பிள்ளை நல்ல முயற்சியில் நல்ல பெறுபேறுகளை பெறுகிறான், சாதிக்கிறான். அதை பார்த்து புகழ்றது இல்லை, அங்கே பொறாமை வந்துடுது. என்ன பிள்ளை கேளா போனே, நாங்கள் முயற்சி செய்யணும், போட்டி இருக்கணும், பொறாமைப்படக்கூடாது. அடுத்த விஷயத்தான், ஒரு மனுஷன் அழகான முறையில் தெளிவான ஒரு உரையை நிகழ்த்துகிறான், சமூகத்துக்காக பேசுகிறான், ஒரு அழகான பாட்டை படிக்கிறான், விழிப்புணர்வுக்காக. அந்த இடத்துல பொறாமை வருகிறது, அவர் புகழ மாட்டார்கள். எனக்கு இயலாதே, இந்த மனுஷன் அழகாக பேசுறாரே, அழகாக பாடுறாரே என்ற அந்த பொறாமை வாருது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவ புகழ மாட்டாங்க. ஆகவே நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க புகழணும். மனுஷனை நல்லா ஏதாவது சாதிச்சேன்னா அந்த மனுஷனை பார்த்து நாங்க புகழணும், என்கரேஜ் பண்ணணும், ஊக்குவிக்கணும். அந்த மனநிலை எங்கள்கிட்ட வரணும். அந்த பக்குவமான மனநிலை வந்தால் அது அல்லாத அருள். பொறாமப்படவே கூடாது, புகழ்றதுக்கு பின்னு பார்க்கவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ்தாலா ஒவ்வொரு சிறப்பு தன்மைகள், அருள்களை பொழிந்திருக்கிறார். சிலருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. அவர் அதை கொண்டு சமூகத்துக்கு ஏதோ செஞ்சு கொண்டு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களை நாங்க புகழணும், மனமாற புகழணும், திறந்த மனதோட புகழணும். மனதுல வஞ்சகம், பொறாம, கசடை வச்சு கொள்ளக்கூடாது. குஹக்காமன்னு சொல்லுவாங்க சிங்களத்துல, குஹக்காம அது இல்லாம இருக்கணும். அது இல்லாம இருக்குன்னா அது அல்லாட பெரிய அருள். அது கணவன் மனைவிக்குள்ளே வரலாம். கணவன் எதோ சாதிச்சுக்கொள்ளனா மனைவி கிட்ட பொறாம வரும். மனைவி ஏதோ சாதிக்கிறேன்னு சொன்னா, ஏதோ இது இருக்கிறேன்னு சொன்னா கணவனுக்கும் பொறாம வரும், பிள்ளைகளுக்கு பொறாம வரும். இதை யாரையும் விட்டு வைக்கல. பொறாம அந்த மாதிரி உறவுகளில் இருந்து வரும். நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அந்த மனோபக்குவம் வார்த்தைக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்ஹம்துலில்லாஹ், யாரையும் நாங்க புகழணும், யாரையும் தூர்த்தப்படாது. நாங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் இந்த புகழக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட மனதை அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும் பிரார்த்தித்து விடைபெறுவேன். மற்றொரு சவுத்தர் சைஃப் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் சைஃபுல்லா ஜாஹித். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.